ROS அரசின் முடிவுக்கு எதிரான சீராய்வு மனுவுக்கு உரிமை கட்சிக்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அனுமதி. மித்ராவின் மலேசிய இந்திய சமூகத்துக்கான தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் வணிக மாதிரி கேன்வஸ் பட்டறை. இஸ்மாயில் சப்ரியின் 4 முன்னாள் அதிகாரிகள் தொடர்பான விசாரணைக்கு 8 பேரை அழைக்கிறது MACC. 19 மாத குழந்தையின் மரணத்தில் கவனக்குறைவு, பெற்றோர் மீது விசாரணை. இரவு விடுதிக்கு முன் ஆபத்தாக வாகனம் ஓட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டை இந்திய ஆடவன் மறுத்தான். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்பின் 4 முன்னாள் அதிகாரிகள் மீதான ஊழல் விசாரணைக்கு உதவ 8 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த வாரமும் அடுத்த வாரமும் அந்த 8 பேரும் அழைக்கப்பட்டிருப்பதை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார். எனினும் அந்த 8 பேரில் இஸ்மாயில் சப்ரியும் மற்ற முக்கிய புள்ளிகளும் அடங்குவார்களா என்ற கேள்விக்கு அசாம்பாக்கி பதிலளிக்க மறுத்துவிட்டார். அதே சமயம் பண மோசடி தடுப்பு பிரிவைச் சேர்ந்த குழு கைப்பற்றப்பட்ட பல்வேறு ஆவணங்களை மதிப்பாய்வு செய்ய தொடங்கியுள்ளது. விசாரணை எப்போது நிறைவடையும் என்பதை இப்போது கூற முடியாது என்றார் அவர். எனினும் அந்த விசாரணையில் இஸ்மாயில் சப்ரி நிச்சயமாக வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்படுவார் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. வீட்டில் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 65 வயது அந்த 9வது பிரதமரின் உடல்நிலையை பொறுத்து பின்னர் அவர் அழைக்கப்படலாம் என தெரிகிறது. அதிகார முறைகேடு மற்றும் ஊழல் புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட 4 முன்னாள் அதிகாரிகளும் பிப்ரவரி 25ஆம் தேதி MACC-யால் கைதாகினர். கிளாங் வேலி மக்களே, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர் இப்பொழுது தொடங்கியாச்சு 2 மார்ச் வரை. 80க்கும் அதிகமான நாட்டின் புகழ்பெற்ற மற்றும் வைரலான ஃபுட் வெண்டர்ஸ், 100க்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ். பானிபூரி ஃபெஸ்டிவலில் 50 விதமான பானிபூரி, குனாஃபா ஃபெஸ்டிவலில் 30 விதமான குனாஃபா, 20 விதமான பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், சீஸ் போப்பியா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் மற்றும் பல. ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர், திரண்டு வாருங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கட்சியின் பதிவு விண்ணப்பத்தை கடந்த ஆண்டு நிராகரித்த அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கு உரிமை கட்சியின் தலைவரும் பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வருமான டாக்டர் பி ராமசாமிக்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து வழக்கு தொடுப்பதற்கு உரிமை கட்சி செய்திருந்த வழக்கு மனுவுக்கு சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தை பிரதிநிதித்து ஆஜரான கூட்டரசு முதுநிலை வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என வழக்கறிஞர் சம்சேர் சிங் தின் தெரிவித்தார். உரிமை கட்சியின் பதிவை நிராகரித்ததற்கான காரணம் குறித்து சங்கங்களின் பதிவகமான ROS தனது நியாயத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதோடு உடனடி முறையீட்டிற்கு ஏன் நடவடிக்கை ஏதும் அமைச்சர் எடுக்கவில்லை என்பது குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர் கூறினார். இந்த வழக்கின் மறு செவிமடுக்கும் தேதியை மார்ச் 24ஆம் தேதிக்கு நீதித்துறை ஆணையர் ஹயத்துல் அக்மல் அப்துல் அசீஸ் நிர்ணயித்தார். டாக்டர் பி ராமசாமி தலைமையிலான உரிமை கட்சியின் பதிவை நிராகரித்த சங்கங்களின் பதிவிலாக்காவின் முடிவு அரசியலமைப்பு சட்ட உரிமையை மீறுவதாக இருப்பதோடு கட்சியின் பதிவை நிராகரித்தது மற்றும் அது தொடர்பான முறையீட்டை உள்துறை அமைச்சர் பரிசீலிக்க தவறியது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள உரிமைகளை மறுப்பதாக இருக்கிறது. எனவே நீதிமன்றத்தின் உத்தரவை உரிமை கட்சி கோரியுள்ளது. மேலும் சங்கங்களின் பதிவு அதிகாரியின் முடிவை ரத்து செய்வதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்பதோடு 14 நாட்களுக்குள் உரிமையை அரசியல் கட்சியாக பதிவு செய்ய கட்டாயப்படுத்துவதற்காக ஆணையை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என உரிமை கட்சி கோரியுள்ளது. B40 மற்றும் M40 பிரிவைச் சேர்ந்த இந்திய இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கிலான மைசேப் எனப்படும் மலேசிய இந்திய சமூகத்துக்கான தொழில்முனைவோர் திட்டத்தை மித்ரா தொடங்கியிருக்கிறது. தேசிய தொழில்முனைவோர் கழகமான இன்ஸ்கென் ஒத்துழைப்பிலான இந்த திட்டம் சவால் மிக்க வர்த்தக உலகில் போட்டித்தன்மை மிக்க மேலும் ஏராளமான இந்திய தொழில்முனைவர்களை உருவாக்க இலக்கு கொண்டிருக்கிறது. அதற்கு 8395 விண்ணப்பங்கள் வந்த நிலையில் அவர்களில் 1200 விண்ணப்பதாரர்களுக்கு BMC எனும் வணிக மாதிரி கேன்வஸ் பட்டறையில் பங்கேற்க வாய்ப்பளிக்கப்படுகிறது.
இந்த BMC பட்டறையானது சிறந்த வணிக திட்டமிடலுக்கான அறிவு மற்றும் திறன்களை வழங்குவதோடு வணிக அமைப்பின் தரத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. இதுதான் மித்ராவின் வரலாறிலே முதல் முறையாக வர்த்தக வளர்ச்சி நிதின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி நம்ம போர்ட்டல் வெளியாக்கியிருந்தோம் இப்போ டஃப்தாரானுக்கு. அதில் டஃப்தார் பண்ண மக்கள் எண்ணிக்கை கேட்டிங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணது 600 வித் 12 மில்லியன் ஃபண்ட். ஆனால் அதில் தஃப்தார் பண்ணவங்க 8300 பேர். ஸோ இந்த 8300 பேர்லேருந்து உண்மையாக தேவைப்படுறவங்க மக்களை சூஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அவங்கள தேர்ந்தெடுத்து 1200 பேர்த்துக்கு முதலாக இந்த BMS பிஸ்னஸ் மாடல் கேன்வஸ் செமினாரை அவங்களுக்கு வழங்குகிறோம். ஏன்னா இந்த செமினார் வந்து அரசாங்கமே இன்ஸ்கேன் மூலியமாக உங்களுக்கு வழங்குது. எப்படி சிறு தொழிலாளர்களில் அவங்களோட வியாபாரத்தில் வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லி இந்த செமினாரை நம்ம முதல் கொடுக்குறோம். இந்த செமினார் மூலியமாக 450 பர்சர்த்தை அவங்களோட கர்த்தாஸ் கர்ஜ் அவங்களோட ப்ரொப்போசலை பார்த்து அவங்களுக்கு 20,000 வழி கிராண்ட் வரைக்கும் வழங்குறதுக்கு இன்ஸ்கேன் மூலியமாக நாங்கள் தயாராக இருக்கோம். இதனால் 450 புது முதலாளிகளை உருவாக்குற ஒரு நல்ல திட்டம். ஏன்னா சமுதாயத்தில் வந்து எஜுகேஷனில் வீக்காரவங்களுக்கு திருப்பி எஜுகேஷன் கொடுக்கலாம். அதுவே அது வேணான்னு சொல்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம உருவாக்கும் போது அவங்களுக்கு முதலாக தேவைப்படுறது வந்து இந்த மோடால். ஸோ இந்த மோடால் கொடுக்கறதுக்கு நிறைய ஏஜென்சி இல்லை. அதனால் மித்ரா முதல் முறையாக இந்த ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கோம். ஜோஹர், கோலலம்பூர், நகர் சம்பிலான், பேராக், பினாங்கு, ஸ்லாங்கூர் ஆகிய 6 மாநிலங்களில் கட்டம் கட்டமாக இந்த பயிற்சி பட்டறை நடைபெறும். இதன் மூலம் 1200 இந்தியர்கள் பயன்பெற இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மாடல் கேன்வஸ். ஸோ பிஸ்னஸ் மாடல் கேன்வஸ்னால் ஒரு பிஸ்னஸ் மாடலை வந்து ஒரு பேஜில் எப்படி பார்க்குறதுன்னு. ஸோ அது வந்து உங்கள் வேல்யூ என்ன, உங்கள் கஸ்டமருக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்க, யார் உங்கள் கஸ்டமர், அந்த கஸ்டமரை எப்படி நீங்கள் நாடி போகிறீங்க, அந்த கஸ்டமர் உங்களை எப்படி தேடி வராங்க, அப்புறம் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் ரெவன்யூ ஸ்ட்ரீம் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி உங்கள் காசு சம்பாதிக்க போகிறீங்க, எப்படி உங்கள் காசு வருமானம் வருது, என்னென்ன கீ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, யாருக்கிட்டலாம் வந்து நீங்கள் பிஸ்னஸை வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்க. பேசிக்லி ஒரு பிஸ்னஸ் மாடல் எப்படி, ஒரு பிஸ்னஸே எப்படி நடத்துறதுன்னு தான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுதான் பேசிக் பிஸ்னஸ் மாடல் கேன்வஸோட ஃபண்டமெண்டல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு செமினார் கலந்தது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி. சில சின்ன விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்து கூட நம்ம இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டோம். அடுத்து ஒன்று எப்படி என்னோடய பிஸ்னஸை நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், எப்படி என்னோடய பிஸ்னஸை நான் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் எப்படி வைடனாக இன்னும் கொண்டு போகணும் அப்படின்னு இதில் கற்றுக்கிட்டேன் நான் இன்றைக்கி. ட்ரெயினர்ஸை வர வச்சு நம்ம வந்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும், எப்படி அதோட வழிகாட்டி என்ன ரொம்ப முக்கியம், ஸோ அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதை சொல்லிக் கொடுத்து அதுலேருந்து யார் அதை வந்து நல்லா புரிஞ்சு அவங்க கொடுக்குற அந்த அடுத்த லெவலோட டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்த லெவல் வந்து அவங்க வந்து ப்ளைன் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த ப்ரோக்ராம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் ஒரு நல்ல ப்ரோக்ராம். அப்படி யாரும் கிடைக்காம இருந்தால் கூட இன்றைக்கி கற்றுக்கிட்ட வச்சு அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். என்ன அந்த மிஸ்டேக் இருக்குது அவங்களோட தொழிலில், இப்போ செஞ்சிட்ருக்க தொழில்னு சொல்லி இங்கே உள்ள படித்து கூட அவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இந்த மிட்ராவோட கோர்ஸில் வந்துட்டு என்ன கற்றுக்கிட்டோன்னா இந்த பிஸ்னஸோட அடிப்படை எப்படி நம்ம மக்களுக்கு வந்துட்டு அந்த அடிப்படை தெரியும், எப்படி நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு அடிப்படை இருக்குது. ஸோ இதை வச்சு மேற்கொண்டு நம்ம கல்விக்கு வந்து இந்த SPM லீவர்ஸ், SPM முடித்த பிள்ளைங்க மாணவர்களுக்கு வந்து நம்ம அவங்க மார்க்ஸ் வந்து குறைவாக எடுத்த மாணவர்கள் வந்து எப்படி மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறேன்ட்டு அந்த ஆலோசனைகளை வந்து நான் கொடுப்பேன். நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் BMC கருத்தரங்கிலிருந்து 450 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொழில் முனைவோருக்கான 3 நாள் அடிப்படை பயிற்சி, பொருள் மற்றும் சேவை மேம்பாட்டுக்கான அடிப்படை பயிற்சி ஆகியவற்றில் கலந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்படும். BMC விண்ணப்பத்தின் அடிப்படையில் பங்கேற்பாளர்களுக்கு 20,000 ரிங்கிட் வரையில் மித்ரா வர்த்தக வளர்ச்சி நிதியும் வழங்கப்படவிருக்கிறது. இது குறித்த மேல் தகவல்கள் பின்னர் மித்ராவின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களில் வெளியிடப்படும்.
பத்தாலஞ்சையா மாநகரத்தில் உட்பட்ட பகுதிகளில் வேப் அல்லது மின் சிகரெட்டுகளை விற்பதற்கு வியாபாரிகளுக்கு எந்த உரிமமும் வழங்கவில்லை என்று ஸ்லாங்கோர் பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கு பொறுப்பு வகிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினரான ஜமாலியா ஜமாலுடன் தெரிவித்திருக்கிறார். மின் சிகரெட்டை விற்கும் கடைகளுக்கு குற்றப்பதிவு வழங்கப்படும் என அவர் கூறினார். இன்று ஷா அலாமில் ஸ்லாங்கோர் சட்டமன்ற கூட்டத்தில் பரிகாத்தா நேஷனல் தமன் மேடான் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அஃபிப் பஹார்டின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது ஜமாலியா இந்த தகவலை வெளியிட்டார். சில விற்பனையாளர்கள் மிகவும் தைரியமாக தனது தொகுதியில் கடைகளுக்கு வெளியே மின் சிகரெட் விற்பனை குறித்து பெரிய விளம்பர பலகைகளையும் வைத்திருப்பதாக அஃபிப் சுட்டிக்காட்டினார். தாமான் மேடானில் பள்ளிகளுக்கு முன்புறமும் கிளினிக்குகளுக்கு அருகிலுள்ள கடைகளிலும் மின் சிகரெட்டுகள் விற்கும் கடைகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே மின் சிகரெட்டுகளின் பயன்பாட்டை சுகாதார கண்ணோட்டத்தில் கண்காணிக்க சுகாதார அமைச்சு மற்றும் ஸ்லாங்கோர் சுகாதாரத்துறையுடன் மாநிலம் ஒத்துழைப்பதாக ஜமாலியா விவரித்தார். கிளாங் வேலி மக்களே, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர் இப்பொழுது தொடங்கியாச்சு 2 மார்ச் வரை. 80க்கும் அதிகமான நாட்டின் புகழ்பெற்ற மற்றும் வைரலான ஃபுட் வெண்டர்ஸ், 100க்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ். பானிபூரி ஃபெஸ்டிவலில் 50 விதமான பானிபூரி, குனாஃபா ஃபெஸ்டிவலில் 30 விதமான குனாஃபா, 20 விதமான பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், சீஸ் போப்பியா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் மற்றும் பல. ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர், திரண்டு வாருங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். 19 மாத குழந்தை ஹுட் அரியான் முகமது நூர் ஹஃபிஃபி மரணம் அடைந்ததை தொடர்ந்து கவனக்குறைவு தொடர்பாக அக்குழந்தையின் பெற்றோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொள்ளவிருக்கின்றனர். அந்த குழந்தையின் உடலில் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூறு பரிசோதனையில் காயம் மற்றும் குற்ற அம்சங்கள் எதுவும் இல்லை. எனினும் மேல் விசாரணையை மேற்கொள்ளும்படி தனா மேரா போலீஸ் தலைவரை தாம் கேட்டுக்கொண்டிருப்பதாக கிளாந்தான் போலீஸ் தலைவர் முகமது யூசுப் மமாட் தெரிவித்துள்ளார். 19 மாத குழந்தை ஒரு சில நிமிடங்களில் ஆற்றை அடைய முடியும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என டிக்டாக்கில் வைரலானதை அடிப்படையாக கொண்டு அந்த குழந்தையின் பெற்றோரிடம் போலீசார் இன்று வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளனர். அக்குழந்தையின் மரணத்திற்கு அலட்சியம் அல்லது கவனக்குறைவு காரணமாக இருக்கலாம் என நாங்கள் கவலைப்படுவதாக முகமது யூசுப் கூறினார். இப்போதைக்கு அக்குழந்தை திடீர் மரணம் அடைந்ததாக வகைப்படுத்தப்பட்டிருப்பதால் விசாரணை அறிக்கை எதுவும் திறக்கப்படவில்லை. நேற்று மாலை மணி 4:15 அளவில் கம்போங் கரிலா ஆற்றங்கரையில் உள்ள மரத்தில் சிக்கிய நிலையில் ஹுட் அரியானின் உடல் மீட்கப்பட்டது. ஹுட் அரியானின் உடல் அவனது பாட்டி வசிக்கும் இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அவன் காணாமல் போனதாக கூறப்பட்ட 45 மணி நேரத்திற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. கோலாலம்பூர் ஜலான் கிளாங் லாமாவில் உள்ள ஒரு இரவு விடுதிக்கு முன் கொலை முயற்சி மேற்கொண்டதாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை 24 வயதுடைய ஆடவன் ஒருவன் மறுத்துள்ளான். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி டாப் பிளாஸ் பொழுதுபோக்கு விடுதிக்கு முன் பொதுமக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் வகையில் தெரிந்தே ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதாக அந்த ஆடவன் மீது செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி எக்குஸ்ரா அலி முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவத்தில் 40 வயதான மாரிஃப் மஹாலி மற்றும் 19 வயதான அரிஃப் அஷ்ரப் ஆகியோர் காயமடைந்தனர். குற்றம் சாட்டப்பட்ட ஆடவனுக்கு 10,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு சாட்சிகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். அந்த ஆடவன் மீதான குற்றச்சாட்டு மீண்டும் ஏப்ரல் 16ஆம் தேதி மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.